ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம முருகன் கோயிலுக்கு போனோம். இது வந்து கந்த சஷ்டியோட 5வது நாள் எடுத்தது, அதாவது நேற்று எடுத்த வீடியோ தான். அப்போவே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் கோயிலில். பஸ்ஸெலாம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றி தான் விட்டுருந்தாங்க. எப்படியோ போயிட்டோம். நானும் என் தங்கச்சி மட்டும் தான் போனோம். இது வந்து எங்கள் ஊர் மார்க்கெட், திருச்செந்தூர் மார்க்கெட். ஆனால் அந்த மலையில் அவ்வளோ நாஸ்தியாக கிடக்கு. ஃபுல்லாகவே தண்ணி கெலிஜாக கிடந்த மாதிரி இருந்துச்சு. இது ஊருக்குள்ள அப்படியே நடந்து போகிறோம். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயிலுக்கு போகிறதுக்குலாம் பஸ் வசதியெல்லாம் சூப்பராக இருக்குது. விடியல் பேருந்துலாம் இருக்குது. சரியா, லேடிஸ்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம். நாங்கள் வந்து நடந்தே போவோம், வாக்கிங் மாதிரி போவோம்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு அப்படி நடந்து போகிறதும். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வரைக்கும். இதுதான் கோயிலோட முன் சைட், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. திருச்செந்தூர் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, அதுவும் சஷ்டிக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உள்ளே போனோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் ஆகும், அந்தளவுக்கு இருந்துச்சு. இது 5வது நாள் அப்படிங்கனால கொஞ்சம் கூட்டம் கம்மின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி சூரசம்ஹாரம் அன்றைக்கி வெறித்தனமான கூட்டமாக இருந்துச்சு. நான் வந்து போகலை. ஆனால் வீடியோஸ் ஏதாவது கிடச்சா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். சரியா? இதை வந்து பொது தரிசனம் போகிற வழி. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்மளாம் உள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இல்லை. அதனால் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். சரியான கூட்டம். நாளைக்கு இதோட மேலே இன்னைக்கெல்லாம் சாமி கும்பிட ஆசைப்படக்கூடாது. வெளியே நின்று கும்பிட்டு போயிட வேண்டியதான். அந்த ஒரு நாள் வந்து மெதுவாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவோம். இல்லையிலே கூப்பிட்டுட்டு அவருடைய அண்ணன் கண்பத் அவர் வந்து கோவில் முன்புறம் உள்ள புறக்கால வகுப்பில் காத்துட்டு இருக்காங்க. சென்னையை சேர்ந்த சென்னை சந்தேகப்படப்படியான நபர்கள் தான் நீங்க வந்து அங்கங்க சீருடைய அணிகள் மற்றும் சீருடைய ப்ரோக்ராம் நடக்கிறது கூட தெரியுமே. சஷ்டி மண்டபம் இதுதான் போல. ஆனால் அவங்க பேசுறது விளங்கலையே. விடுவாங்க. அங்கே தான் முருகர்லாம் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அதனால ஒரு நபர் நீங்க தவறு விட்டீங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறது. போட்டிருக்கா இல்லையா? லைவ்ல ஓடிட்டு இருக்க நேரடி இந்த இதுல ஓடிட்டு இருக்கு. கூட்டம் இருக்கு லைன்ல. போயிடுவோம் போல. எல்லாம் போறாங்கல்ல. அடுத்த நம்ம தான். ஏனென்றால் முருகனுக்கு நம்மை பற்றி தெரியும். நாம தவறு செஞ்சாலும் முருகனுக்கு